கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு முடியாதவைகளையும் சாத்தியமற்றவைகளையும் சாத்தியமாக்குகிற தேவன். அதாவது முடியாதவைகளையும் சாத்தியமற்றவைகளையும் சாத்தியமாக்குகிற தேவன். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் கடினமான நேரங்கள், இருளான சூழ்நிலைகள் அவ்வப்பொழுது வந்து தாக்குவது உண்டு. அதற்கு யாருமே விதிவிலக்கில்லை. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு யுத்தக்களம். வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வித்தியாசமானவை. மனித கண்களுக்கு அவைகள் மலை போல காணப்படலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவைகள் மிகவும் அற்பமான காரியங்கள். ஆவியானவர் சில கடின சூழ்நிலைகளை, கடினமான காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி அவைகளை எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். முதலாவதாக பார்க்கும்போது யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கடினமான சிவந்த சமுத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் சமுத்திரங்கள் உண்டு. கடக்க முடியாத ஒரு நிலைமை, முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை, நம்மை பயமுறுத்துகிற அவைகளை எப்படி நாம் கையாள முடியும்? அலைகளின் சீற்றங்கள். ஆனால் தேவ மனிதனாகிய மோசே சொல்கிறார், பயப்படாதிருங்கள், இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை உங்கள் கண்கள் காணப்போகிறது. நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியரை உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் காணப்போவதில்லை. வாழ்க்கை பிரச்சனைகளின் சீற்றங்களை, அச்சுறுத்தல்கள், ஆழங்களோ உங்களை அழுத்திவிட முடியாது. தேவ வல்லமையையும் வார்த்தைகளையும் நம்புங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் இந்த கடினமான செங்கடல் அனுபவங்களை நீங்கள் தாண்டுவீர்கள். இரண்டாவதாக பார்க்கும்போது 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது முதல் வசனம் இப்படியாக சொல்லுது, துன்புறுத்துகிற சவுல்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே துன்புறுத்துகிற சவுல்கள் உண்டு. பழிக்கு பழி வாங்க நினைக்கும் சத்துருக்கள் அநேகர் உண்டு. ஜீவனை அழிக்க நினைக்கின்ற எதிரிகள் கூட இருக்கிறார்கள். நேசிப்பார்கள், நன்மைகளை அனுபவிப்பார்கள், முடிவில் நமக்கே விரோதியாய் மாறிவிடுவார்கள். தாவீது என்றைக்காவது ஒரு நாள் இந்த சவுலின் கையினாலே மடிந்து போவேன் என்று சொல்லி பெலிஸ்தீன் தேசத்திற்கு ஓடிப்போய் தப்பி பிழைத்து கொள்ள நினைத்தான். எதிர்கால வாழ்க்கையை குறித்த நம்பிக்கை இல்லை. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. சத்துருக்களால் வாழ்க்கையிலே நிம்மதியின்றி தவிக்கிற நிலைமை. எந்த நேரத்திலே எப்படிப்பட்டதான தீங்கு வந்து தாக்குமோ என்ற கவலையை பயப்படாதிருங்கள். சவுலின் கைக்கு தாவீதை தப்புவித்த தேவன் நிச்சயமாய் சத்துருக்களின் மேல் உங்களுக்கு ஆளுகையையும் அதிகாரத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு தந்து தப்புவிப்பார். அன்பானவர்களை, மூன்றாவதாக பார்க்கும்பொழுது 2 கொரிந்தியர் 12:3. நம் வாழ்க்கையிலே நம்மை குறிக்கிற முட்கள், நம்மை குறிவைத்து குத்துகிற முட்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முட்கிடமில்லாமல் பொற்கிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விதமான முட்கள் எப்போதும் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றன. அவை வியாதி, கடன் தொல்லை, வேலையின்மை, ஏழ்மை, வறுமை, நிம்மதியற்ற வாழ்க்கை, பாவத்தின் அடிமைத்தனம், குடும்ப உறவுகள் இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இந்த சில
முட்கள் எப்போதும் அவரை வயத்து கொண்டே இருந்தது. அனுதினமும் அவரை சாகடித்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவைகள் எவ்வளவாய் இருப்பினும் அவைகள் மத்தியிலே கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று தைரியமாய் அவர் அறிக்கையிடுகிறார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களை குத்தி கொண்டிருக்கிற சகலவற்றின் மேலும் அவருடைய பலத்தை தந்து அவைகள் மேற்கொள்ள உங்களுக்கு கிருபை தருவார். சோர்ந்து போகாதிருங்கள். 4வது சங்கீதம் 102 சங்கீதம். தனிமையும் தவிப்பும் தாவீதை பெருமூச்சு விட பண்ணினது. அநேக நேரங்களில் அவனுக்கு அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசம். அவருடைய தனிமையின் தவிப்பு, இந்த அனுபவத்தின் வழியாய் நீங்களும் கடந்து போகலாம். இதை மேற்கொள்ள முடியாதபடி தவிக்கலாம். ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை, தேற்றுவிப்பதற்கு யாருமே இல்லை. விசாரிக்க, அன்பு காட்ட, அரவணைக்க ஒருவரும் இல்லை. எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கலாம். தனிமையின் விரக்தி உங்களை தற்கொலைக்கு நேராக கூட நடத்தலாம். மனம் கலங்காதிருங்கள். தாவீதின் பெருமூச்சை கேட்ட தேவன் உங்கள் தவிப்பை நிச்சயமாக கேட்பார். தனிமையையும் மாற்றி ஆனந்த களிப்பாய் வாழ்க்கையும் சமாதானத்தையும் தந்து உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் கண்டது போல எப்பேற்பட்ட கடினமான பாதையாக இருந்தாலும் ஒன்றை நீங்கள் மறந்து போகக்கூடாது. உங்களோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். கடக்க முடியாத சமுத்திரங்களிடையிலே துரத்தி வரும் சவுலை கண்டோ, குத்தி கொண்டிருக்கிற முட்களை நினைத்தோ, தனிமையின் தவித்து பார்த்த கலங்கி விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற தனிமையை நினைத்து கலங்காதிருங்கள். உங்களுக்காக தம்முடைய வெளியேற பெற்ற ஜீவனை தந்து உங்களை மீட்டெடுத்தவர் இப்பேற்பட்டதான கடினமான சூழ்நிலைகளில் உங்களை கைவிடுவாரா? சத்துருவின் இஷ்டத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை துயரத்துக்குள் விடுவாரா? பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள அனுமதிப்பாரா? துரத்தி விடுவார். உங்கள் விண்ணப்பங்களை அலட்சியம் பண்ண மாட்டார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். உங்களை தம்முடைய நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பதே அவருடைய லட்சியம். நீங்கள் கடந்து போகிற கடினமான பாதைகளெல்லாம் நிரந்தரமானவைகள் அல்ல. அவைகள் எப்படி வந்ததோ அப்படியே கடந்து போகிறவைகள். அவைகள் உங்களை தாக்குவதனால் நீங்கள் எதையும் இழந்து போவதில்லை. காரணம், உங்கள் வாழ்க்கையின் காரியம் அவைகள் யாவையும் தேவாதி தேவன் தமது கரத்தின் ஆளுகைக்குள் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து உங்களையோ உங்களுக்கு உண்டானவைகளையோ வஞ்சிக்க எந்த தீய சக்திகளுக்கும் அதிகாரமில்லை. ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தொடர்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.